இப்பொழுது நாங்கள் 47வது வினாவுக்கு வந்திருக்கின்றோம். ஓர் ஒளிமின் பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பில் கதோட்டு மீது சோடியம் அதனுடைய வேலை சார்பு 2.3 electron volt பூசப்பட்டுள்ளது. பிளாங்கின் மாறிலி எச்சமன் 4 தர 10⁻15 எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட். ஒளியின் கதிர் சீசமன் 3 தர 10⁸ மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். கதோட்டு நீலம் ப்ளூ அவருடைய அலைநீளம் 400 நானோமீட்டர் அல்லது மஞ்சள் ஜெலோ அவருடைய அலைநீளம் λ 600 நானோமீட்டர். ஒளியுடன் வேறு வேறாக ஒளிவிக்கப்படும் போது எவ்வளைவு ஓட்ட ஓட்டளவு வளையினை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது. இந்த கேள்வி 50க்கு 49 கேள்வி சரி எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளை கூட பிழையாக போகக்கூடிய ஒரு கேள்வியாக இது அமைந்திருக்கும். ஏனென்றால் இது ஒரு சுழி கேள்வி. நான் மாணவர்களுக்கு சொல்வேன், சில கேள்விகளில் சுழி இருக்கும். அந்த சுழியை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் குழிக்குள் விழுந்துள்ளீர்கள் என்று. இந்த வினா 47வது வினாவாகவும் இங்கு ஏகப்பட்ட தரவுகள் தரப்பட்டிருப்பதனால் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது இந்த 2 நிற ஒளிகளும் இந்த மேற்பரப்பிலிருந்து எலக்ட்ரான்களை காணுமா இல்லையா என்று. அதற்கு முதலாவதாக எப்பொழுதும் அலைநீளம் கூடிய ஒளி குறைந்த சக்தி உடையதாகும், அலைநீளம் குறைந்த ஒளி கூடிய சக்தி உடையதாகவும் இருக்கும். எனவே அலைநீளம் கூடிய ஒளி இந்த வேலை சார்பை விட கூடியதா குறைந்ததா என முதல் பார்ப்போம். அவ்வாறு பார்க்கும்போது அது கொண்டு வரும் சக்தி ஈசமன் h/λ, ஈசமன் hf, c/f λ. எனவே எஃப்க்கு பதிலாக நாங்கள் c/λ போடலாம். எனவே h/λ என வரும். இப்பொழுது h சமன் 4 தர 10⁻15 எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட் தர சி 3 தர 18 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கீழ் λ 600 நானோமீட்டர். 600 தர 10⁻9 மீட்டர் 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 செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் போக இங்க வருகின்ற விட எலக்ட்ரான் வோல்ட்டில் அமைய போகின்றது. இது 10⁻9, இது 10⁻15, இது 6 தர 10⁻7 என கொள்ளலாம். இப்பொழுது 4 தர 3 12 கீழ் 6 தர 10⁻7 8 15 15 15 கேன்சல் ஆக 12 6 2 எலக்ட்ரான் வோல்ட் என கிடைக்கின்றது. இந்த மஞ்சள் நிற கதிர் அல்ல போட்டோன்கள் கொண்டு வருகின்ற சக்தி 2 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கின்றது. ஆனால் இந்த சோடியத்துக்கான வேலை சார்பு 2.3 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 2.3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கூடிய சக்தியுடன் வரும்போது மாத்திரமே ஒளி எலக்ட்ரான்கள் காணப்படும். அந்த வகையில் அந்த மஞ்சள் நிறத்துக்கு எந்த விதமான ஒளி எலக்ட்ரானும் காணப்படுவதன் காரணமாக அங்கே அவருக்கான மின்னோட்டம் எதுவும் இருக்காது. எனவே மின்னோட்டம் 0 உள்ள ஒரே ஒரு வரைவாக 5வது வரைவு காணப்படுகின்றது. இது நீல நிறத்துக்காகவும் இது மஞ்சள் நிறத்துக்காகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே 47வது வினாவுக்கு சரியான விடை 5வது விடை.
இப்பொழுது நாங்கள் 48வது வினாவுக்கு செல்வோம். நன்படலைகளினால் மாத்திரம் அமைக்கப்பட்ட கருக்கப்படலை சுற்றை கருதுக. உண்மையில் இந்த சுற்று இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே முதலாவது நாங்கள் ஏக்கு 0ம் பிக்கு 0ம் போட்டு பார்ப்போம். ஏ 0 ஆகும்போது இவர் 0, ஆகவே இவர் 1, இங்கே 1 வரும். பி 0 ஆகும்போது இவர் 0, அவர் 1, இவர் 1 வரும். 1 1 இவர் 1, ஆகவே 0 அமைய வேண்டும். எனவே ஏக்கு 0 பிக்கு 0 போடும்போது 1 வராத விடைகளான 5 விடைகளில் ஏக்கு 0ம் பிக்கு 0 போடும்போது முதலாவது 1 வருகின்றது. 0 வராத விடைகளான 1ஐ நீக்கலாம். அதே போன்று 4ஐ நீக்கலாம். 2ஐயும் நாங்கள் நீக்கிவிட்டோம். இப்பொழுது போட்டி 2 3 5க்கு. இப்பொழுது நாங்கள் இலகுவாக 2க்கு 1ஐ போட்டு பார்ப்போம். இது 1, இது 1, இது 1, ஆகவே இது 0. இது 0 என்றால் இது 0, இது 0 என்றால் இது 0, ஆகவே இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இது 1 1 போடும்போது 1 வர வேண்டும். எனவே 1 1 போடும்போது 1 வராத 5வதை நீக்கலாம். இப்பொழுது போட்டி 2க்கும் 3க்கும். இப்பொழுது நாங்கள் ஏக்கு 0ம் பிக்கு 1ம் போடுவோம். ஏ 0 ஆகும்போது இது 0, எனவே இது 1, இது 1. பி 1 ஆகும்போது இது 1, ஏ 0 எனில் இது 0, இது 1, இது 1, இது 1 ஒன்றெனில் இது 0, இது 0 எனில் இது 0, இது 0, ஆகவே 1 வர வேண்டும். எனவே அந்த வகையில் பார்த்தால் 3வது விடையை நீக்கலாம். எனவே எஞ்சியிருக்கும் விடை 2வது 48வது வினாவுக்கு 2வது விடை சரியான விடை.